வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அண்ணாமலை அவர்களுடன் ஒரு நாள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அண்ணாமலை அவர்கள் கோவையில் போட்டி போடுறாரு அப்படிங்கிற போதே கண்டிப்பாக நம்ம அவருக்காக களப்பணி ஆட்டணும், ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை என்னால் பண்ண முடியல. வேறு சில கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால இதுவும் பண்ண முடியல. நடுவில் ஏதாவது எங்கேயாவது ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற போதும் அதற்கான வாய்ப்புகள் சரிவர அமையலை. இதெல்லாம் பார்க்குறம்போது நேற்று பிரச்சாரத்தோட கடைசி நாள். இந்த கடைசி நாளில் கண்டிப்பாக நம்ம அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அவர் கூட ஒரு நாள் முழுவதும் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நேற்று கிளம்பிட்டேன். நேற்றைய பிரச்சாரம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துலேருந்தே அவர் போகிற மாதிரியான ஒரு ரூட் இருந்தது. அதனால் காலையில் 8 மணிக்கே அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன். காலையில் அந்த 8 o'clock அந்த ஸ்பாட்டுக்கு வரணும். ஆனால் அதை விட தாமதமாக தான் வந்தார். தாமதத்துக்கான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அவருடைய பிரச்சாரம் தாமதமாகுது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அந்த பயணத்தில் போக போக நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நேற்றைய பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே அவர் நின்று பேசலை. தொடர்ச்சியாக வாகனம் போயிட்டே இருந்தது. கூட்டமாக மக்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நிறுத்தி மேலேருந்தே வண்டியில் மேலேருந்தே அவர் கையெல்லாம் கொடுத்துட்டு செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு சால்வையெல்லாம் வாங்கிட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு இந்த கோயில் பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கீழே இறங்கி அப்படியே கீழே குனிஞ்சு கையெல்லாம் கொடுத்து அநேகமாக அவர் கையெல்லாம் ஏகப்பட்ட அகக்கீரல்கள் கிழிச்சு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்டு இருந்தது. பெரும்பாலும் கட்சிக்காரர்களே எங்கேயுமே கிடையாதுங்க. அதுதான் நான் பார்த்த வரைக்கும் ஆச்சரியப்பட்ட விஷயம். இப்போ கட்சிக்காரர்கள் இருந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். அப்போ அவங்கெல்லாம் நான் கட்சிக்காரன் அப்படிங்கிறதுக்காக தோளில் துண்டெல்லாம் போட்டுட்டு கொடியெல்லாம் பிடிச்சிட்டு அந்த மாதிரி நிற்கிற இடம்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. 10 பேர் 15 பேர் அந்த பொதுமக்கள் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்களே வண்டியை மறிச்சிட்றாங்க. இவரை பார்த்தே ஆகணும், இவர் கூட பேசியே ஆகணும், கை கொடுத்தே ஆகணும், செல்ஃபி எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நடந்துடுது. நம்ம அவரோட வண்டிக்கு பின்னாடியே போயிட்டு இருந்ததுனால, அவருடைய வாகனத்துக்கு பின்னாடியே இருசக்கர வாகனத்தில் போயிட்டு இருந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு கூட பார்த்திங்க அப்படின்னா அவரால் ஒரு அமைதியாக இருக்க முடியாது. அமைதியானா எதுவுமே செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்னா 2 பக்கமும் மக்கள் தொடர்ச்சியாக இருக்காங்க. நேற்று போனது எல்லாமே குடியிருப்பு பகுதிகள் வேறு, வியாபார நிறுவனங்கள், பேக்கரியில் இருக்கிறவங்க, ப்ளஸ் வேறு கடைகள்லாம் இருக்குது. அதுலேருந்து எல்லோரும் வெளியில் பார்க்குறாங்க. வீடுகள் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலேருந்து வெளியில் பார்க்குறாங்க. மாடியில் இருக்கிறவங்க மாடியிலேருந்து பார்க்குறாங்க. ஏன்னா அண்ணாமலை வராரு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக முன்னாடி போகிற வண்டியில் சொல்லிகிட்டே போகிறாங்க இல்லைங்களா, பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அதனால் எல்லாருமே வெளியில் நிற்கிறாங்க. வெளியில் நின்று அவருக்கு இப்போ இவரோட வேலை என்ன அப்படின்னா இவர் எல்லாரையும் பார்த்து கையாட்டணும், கையெடுத்து கும்பிடணும். அவங்களும் அதற்கான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. இதை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு செகண்ட் கூட ஓய்வே கிடையாது. இது போகத்தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வண்டி எங்கே நிறுத்தினாலும் மேலேருந்து கீழே குனிஞ்சு நீங்கள் அந்த நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருக்கலாம். அவருக்கு சால்வை கொடுக்கறது என்ன, ப்ளஸ் செல்ஃபி எடுக்கிறது என்ன. அந்த கூட்டத்துலேயும் அடித்து பிடிச்சி அண்ணாமலைகிட்ட ஃபோனை கொடுத்து அவரை செல்ஃபி எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படி செல்ஃபி எடுக்கிறதாவது பரவாயில்லைங்க. இதில் நேற்று ஒரு விஷயம் நடந்தது. நாங்கள் வண்டியில் போயிட்டு இருந்தோம். பக்கத்து பில்டிங் கொஞ்சம் ரோட்டுக்கு பக்கத்துலேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்கத்து பில்டிங்கில் மாடியில் ஒரு 4-5 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஒரு ஃபேமிலியாக நின்றுட்டுருக்காங்க. அவங்க அங்கேருந்து ஃபோனை தூக்கி போட்டு அண்ணாமலைக்கு கேட்ச் பிடிச்சி இவர் இங்கேருந்து அவங்கள பார்த்து அப்படியே செல்ஃபி எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஃபோனை திருப்பி கொடுக்குறாரு. அந்த மாதிரிலாம் நடந்ததெல்லாம் நேற்று தான் நான் பார்க்குறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியல. ஏன்னா வண்டி நகர்ந்துகிட்டே இருந்தது. நாங்கள் 2 வீலரில் போயிட்டே இருந்ததுனால பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுத்து ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையலை. கடுமையான வெயிலுங்க. உண்மையிலேயே நேற்று ஒரு காலையில் 8 மணிலேருந்து ஒரு 3-3:30 வரைக்கும் தான் நான் அவர் கூட இருந்தேன். அந்த டயத்துக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா நம்மளை அப்படியே ஜூஸ் மாதிரி புழிஞ்சு எடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக தண்ணி கூட குடிக்க முடியல. தண்ணி நான் ஆக்சுவலாக கொண்டு போயிருந்தேன், வண்டியிலே வச்சுருந்தேன். ஆனால் அந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா சுடுதண்ணி ஆயிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. அந்தளவுக்கு கடுமையான வெயிலில் அத்தனை பேர் சுற்றி இருக்கிறம்போது இவர் தொடர்ச்சியாக அந்த வேலைகளை செஞ்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற போதெல்லாம் அதெல்லாம் அந்த உழைப்பு நினச்சே பார்க்க முடியல நம்மளால். நம்ம இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, சரி அண்ணாமலை அவர்களுக்காக நம்ம ஒரு நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம அவரோட பிரச்சாரத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா. கிட்டத்தட்ட நேற்று இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய பேரை அந்த மாதிரி தான் நினச்சிருப்பாங்க போல இருக்குது. நான் ஆக்சுவலாக கணுவாயில் திரு அண்ணாமலை அவர்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தபோது பார்த்திங்கன்னா ஒரு
10லேருந்து ஒரு 20 வண்டிக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வாகனங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, போகிற இடத்துலேருந்தெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கு. எனக்கே தெரியல. ஏன்னா நான் அவரோட வண்டிக்கு பின்னாடியே ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தேன். அவரோட வண்டிக்கு பின்னாடியே பார்த்திங்க அப்படின்னா அந்த காவல்துறை வாகனம் போகும். அதுக்கு பக்கத்துலேயே அதுக்கு பின்னாடியே வந்து நம்ம போயிட்டே இருந்ததுனால பின்னாடி எத்தனை வண்டி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒரு கட்டத்தில் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த 10-20 வண்டிங்கிறது வந்து ஒரு 200 வண்டியாவது வந்துட்டுருக்கும். ஏன்னா இந்த பைப்பிள்ளைங்க நம்ம எப்படி வந்து நினச்சோமோ, இன்றைக்கி வந்து அண்ணாமலைக்காக நம்ம வந்து நேரம் ஒதுக்கி அவர் கூட போகணுன்னு எப்படி நம்ம நினச்சோமோ, அதே மாதிரி ஊர் ஃபுல்லாக நினச்சிருக்கிறாங்க. அத்தனை பேரும் நான் அந்த பார்க்குறவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா வேறு இடத்துல நான் வந்து அவங்க முகங்களையெல்லாம் பார்க்குறேன். ஒரு இடத்துல பார்க்குறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல நிற்கிறாங்க, அண்ணாமலையோடைய வாகனம் தாண்டின உடனே அவங்களும் வண்டி எடுத்துகிட்டு பின்னாடியே வந்துடுறாங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் இப்படி 2-3 வண்டி வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா என்ன கணக்காச்சு. கிட்டத்தட்ட வந்து நேற்றைய பிரச்சாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெற்றி ஊர்வலம் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. நிறைய பேர் அதான் சொன்னாங்க, இது என்னையா வந்து வெற்றி ஊர்வலம் மாதிரி போயிட்டுருக்காங்க, பிரச்சாரம் தானே பண்ணுறாங்க, இன்னும் எலெக்ஷனே நடக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூட்லலாம் நான் நிறைய இடத்துக்கு வந்து போயிருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து எந்த ரூட்டில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதே எனக்கு மறந்து போச்சு. ஏன்னா நான் வந்து என்னுடைய பார்வை முழுவதும் பார்த்திங்கன்னா அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது இருக்குது. ப்ளஸ் அண்ணாமலையை பார்த்து மக்கள் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, எந்த மாதிரியான அவங்களுடைய முகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நான் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தேன். இதனால் வந்து எந்த ஏரியாவில் எந்த திசையில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஒரு சில கட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு நம்மளுக்கு பழக்கமான ரோடு தானே, ஆனால் புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நாங்கள் வாகனத்தில் தான் போயிட்டுருந்தோம், பின்னாடி தான் போயிட்டுருந்தோம். எங்களுக்கே வந்து தண்ணி குடிக்கிறதுக்கே நேரம் இல்லை. நான் மட்டும் இல்லை, எங்கூட வந்த யாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி ஒரு இடத்துல தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கூட நேற்று டைமே கிடையாது. இப்போ எங்களுக்கே அப்படிங்கிறபோது மேலே இருக்கிற அண்ணாமலைக்கு வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் சுற்றி ஒரு செகண்ட் கூட இல்லாமல் இந்த பக்கம் வந்து மக்கள் நிற்பாங்க, கையாட்டணும், அந்த பக்கம் மக்கள் நிற்பாங்க, கையாட்டணும், கை கூப்பி வணங்கணும், இது அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்பாட் வந்துடும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மக்கள் குழுமி நிற்பாங்க, அவங்களுக்கு வந்து கை கொடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும், சால்வை வாங்கணும், இது எல்லாத்தையுமே வந்து எல்லா இடத்துலையும் பண்ணணும். மாலை போடுவாங்க, அதையும் வாங்கிக்கணும், இது எல்லாத்தையுமே நான் பண்ணணும். அடுத்த பாயிண்ட் போகிறதுக்குள்ளே மறுபடியும் கையாட்டணும், ப்ளஸ் கை கொப்பி கும்பிடணும். இதே தான் வந்து அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரே தவிர தண்ணி குடிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. எங்களுக்கும் நேரம் இல்லை, அவருக்கும் நேரமே இல்லை. அப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இளநீ கடை விற்கிற அம்மா வந்து அவங்க இளநியோடு நின்றுட்டுருந்தாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கட்சிக்காரங்க ஒரு 4-5 பேர் நின்றுட்டு இருந்ததுனால அந்த இடத்துல ஸ்லோ பண்ணாங்க. அந்த அம்மா வந்து இளநியை கொடுத்தாங்க. அந்த இளநியை கொஞ்சம் குடித்தார் அவர். அதையும் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து தொண்டை நினச்சிக்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நடந்தது. அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு வண்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இளநீ கடைக்கார அம்மாவுக்கு வந்து கட்சிக்காரர் ஒருத்தர் பணம் கொடுக்க போனார். அம்மா இந்தாங்கம்மா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அம்மா வாங்க மாட்டேன்ருச்சு. ஏங்க இது நான் அவருக்கு கொடுக்குறதுங்க அப்படின்னு சொன்னதை நான் வண்டிக்கு பின்னாடி போனதுனால எனக்கு தெளிவாக வந்து அதை பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த நீர்மோர் பந்தல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த வெயில் காலம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து அவங்க அந்த நீர்மோர் கொண்டு வந்து ஒரு சொம்பு நிறைய கொடுத்தாங்க. அதை வந்து கொஞ்சம் குடித்தார். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 இடத்துல மட்டும்தான் அவர் ஏதோ கொஞ்சம் தண்ணி மாதிரி ஏதோ குடித்தார் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை தவிர வேறு எங்கேயுமே எதையுமே அவர் குடித்து நம்ம பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த இடப்பட்ட கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கூட எங்கே டைம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி பாட்டில் வச்சுருந்ததுனால நான் தண்ணி குடிச்சிட்டேன். நானே வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பேன். ஏன்னா அவ்வளோ கடுமையான வெயில், அப்படியே அந்த வெயில் வந்து பார்த்திங்கன்னா உருக்கிடுது. தண்ணியே சூடாகிடுச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு வந்து வெயிலில் அவர் வந்து அவ்வளோ நேரம் நிற்கிறாரு, நின்று வந்து அவ்வளோ தூரம் வேலை செய்கிறார், அந்த கையாட்டுறது எல்லாத்தையுமே பண்ணுறாரு. ஆனால் கொஞ்சம் தண்ணி கூட குடிக்கல அப்படிங்கிறத பார்க்குறம்போது நம்மளுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. எங்கேருந்து இவருக்கு இவ்வளோ எனர்ஜி கிடைக்கிது அப்படிங்கிறது தான். காலையில் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நானா நானி ஹோமில் வந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருந்தது. ஸோ அது எல்லாமே நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய வயதானவர்கள் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து அவரை வாழ்த்தி அனுப்புகிறாங்க பார்த்திங்களா. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அது எவ்வளோ ஒர்த்து அப்படிங்கிற அந்த வாழ்த்தெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடச்சிடாதுங்க. அதெல்லாம் ஒரு காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதோடைய அருமை புரிஞ்சவங்களுக்கு தான் இந்த நேற்று நடந்த விஷயம் புரியும், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா அது இந்த ஊபிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதையும் கிண்டல் தான் பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கு வந்து இதோடைய அருமை எல்லாம் புரியாது. ஸோ அங்கே தான் வந்து காலை உணவு எங்களுக்கெல்லாம் வந்து வழங்கப்பட்டது. இட்லி, பொங்கல், வடை, சட்னி, சாம்பார் எல்லாமே கொடுத்தாங்க. அட்டகாசமாக இருந்தது, அவ்வளோ சுவையாக இருந்தது உண்மையிலேயே. ஆனால் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலையில் சாப்பிட்டது தான், அதுக்கப்புறம் நைட்டு தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்களாமா.
ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி வரையோட பிரச்சாரம் முடியறது அப்படிங்கிறதுனால வந்து நேற்று மேபி அவங்க சீக்கிரமாக சாப்பிட்ருக்கலாம். நான் வியந்து பார்க்கக்கூடியது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு. இந்த 20 டேஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் தினமும் அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவருடைய அந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கேன், ப்ளஸ் ஃபேஸ்புக்கில் அவரை ஃபாலோ பண்ணுறேன், ட்விட்டரில் அவரை ஃபாலோ பண்ணுறேன், யூடியூப்பில் அவரை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ தினசரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரச்சார பயணங்கள் மட்டும் இல்லாமல் அவர் வந்து தினசரி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தினசரி வந்து ஏதோ ஒரு சேனலுக்கு வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு. தமிழக ஊடகங்கள் புதிய தலைமுறை, தந்தி டிவி, தினமலர், ப்ளஸ் வந்து யூடியூப் சேனலில் சாணக்கியா சேனலு, ப்ளஸ் மற்ற யூடியூப் சேனல்கள், வட இந்திய ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மொய்க்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். CNN வந்து பேட்டி எடுத்திருக்காங்க, NDTV வந்து பேட்டி எடுத்திருக்காங்க, ப்ளஸ் டைம்ஸ் நோவும் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் அதை பார்த்துருக்கேன். அந்த சேனல் பேரெல்லாம் கூட சிலதெல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு. நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மோஜோ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அதுவும் வந்து வட இந்தியாவில் பிரபலமான சேனல், அவங்க வந்து பேட்டி எடுத்திருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து அண்ணாமலையை போய் பேட்டி எடுத்து கொடுங்க அப்படின்னு தான் கீழே கமெண்ட் போட்டுட்ருக்காங்களாம். இந்த மோஜோ ஸ்டோரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து வட இந்தியாவில் பிரபலமான அத்தனை பேரையுமே வந்து பேட்டி எடுத்து போடுறாங்க. அதே மாதிரி தான் வந்து ANI பாட்காஸ்ட், அந்த ஸ்மிதா பிரகாஷ்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் இருக்குது. அந்த பாட்காஸ்ட்டில் இது வரைக்கும் 2 தடவை வந்து அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. அங்கேயும் வந்து அவங்களும் தான் சொல்லுவாங்க, நீங்கள் எப்போ அண்ணாமலை அவர்களை கூட்டிகிட்டு வர போகிறீங்க அப்படின்னா. அதாவது யாருடைய பேட்டிக்கு போனாலுமே அங்கே கமெண்ட் என்னென்னா, தயவுசெய்து அண்ணாமலையை கூட்டிகிட்டு வந்து பேட்டி எடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்தளவுக்கு வந்து வட இந்திய மீடியா வந்து இவரை கவனிக்கிறாங்க, வட இந்திய மக்கள் வந்து இவரை கவனிக்கிறாங்க. இந்த ஆங்கில பேட்டிகள்லாம் வந்து போய் பாருங்கள், அங்கே இருக்கிற கமெண்ட்ஸை படித்து பாருங்கள், உங்களுக்கே வந்து வேறு லெவலாக இருக்கும். உண்மையிலேயே நான் சொல்கிறேன். எல்லாரும் வந்து பீகார்லேருந்து, ராஜஸ்தான்லேருந்து, ஜம்மு காஷ்மீர்லேருந்து எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு ஃப்யூச்சர் PM கேண்டிடேட்டு, இவர் தான் வந்து கண்டிப்பாக ப்ரைம் மினிஸ்டர் வர போகிறாரு. நான் வந்து இவர் அத்தனை பேரும் வந்து அவர் அத்தனை ஃபாலோ பண்ணுறாங்க. அவரோட வீடியோஸ் அத்தனையுமே அவர் ஃபாலோ பண்ணுறாங்க. இவர் என்ன பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு, எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது அத்தனையுமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த திராவிட ஊடகங்கள், திமுக ITவிங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்பித்தான் வந்து இங்கே அண்ணாமலையை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து நம்ம அந்த தொழில்துறை அமைச்சர் TRB ராஜாலாம் வந்து ஆடை பிரியாணி போட்டுருவோம் அப்படின்னாங்க. ஜூன் 4ஆம் தேதி தெரியத்தானே போகுது யாரை பிரியாணி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேட்டி கொடுக்கறது இதெல்லாமே பண்ணுறாருங்களா. அதுக்கப்புறமா வந்து பொது நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்கிறாரு. பிரச்சாரம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேட்டி கொடுக்கறது, இந்த இன்டர்வியூ கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பொது நிகழ்ச்சிகள். கோவையை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரடாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டிங் அசோசியேஷன் அவங்களோட நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசினார். ப்ளஸ் தொழில்துறை அமைப்புகள் ஏற்பாடு செஞ்ச அந்த நிகழ்ச்சியில் பேசினார். அந்த நிகழ்ச்சிக்கு பார்த்திங்க அப்படின்னா திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார், அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன், நம்ம அண்ணாமலை அவர்கள், இவங்க 3 பேரையுமே அழைச்சிருந்தாங்க. கடைசியில் அவங்க 2 பேரும் வரவே இல்லை. நம்ம அண்ணாமலை மட்டும்தான் போய் அவங்கக்கிட்ட அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் வாங்கி நான் என்னவெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத பேசிட்டு வந்தார். இதற்கப்புறம் இளைஞர்களுடன் IPSன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டு பேசினார். ப்ளஸ் நேற்று வந்து அந்த நானா நாணியில் வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகள்லேயும் வந்து தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருக்கார். இது இல்லாமல் இன்றைக்கி வந்து மாநில தலைவராக இருக்கார் அப்படிங்கிற போது அவர் வந்து தன்னுடைய கட்சி வேட்பாளர்களுக்காக வந்து பிரச்சாரம் செய்ய போகணும், கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்ய போகணும் அப்படிங்கிற போது அங்கேயும் வந்து போயிட்டுருக்கார். இப்போ ஒரே நாளில் பார்த்திங்க அப்படின்னா ஹெலிகாப்டரில் கூட போயிட்டு வந்தார். தேனிக்கும் ராமநாதபுரத்துக்கும். OPS மற்றும் தினகரன் இவங்க 2 பேருக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். சரத்குமார் ராதிகா அவங்களுக்காக கூட பிரச்சாரம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துக்குமே மேக்ஸிமம் போயிட்டு கவர் பண்ணுறாரு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணுறாரு. ப்ளஸ் பிரதமர் வந்து நிறைய தடவை வராரு அப்படிங்கிறதுனால அங்கேயும் வந்து இவர் போக வேண்டியிருக்கு. சென்னை வந்தபோது பார்த்திங்கன்னா இங்கேருந்து சென்னை போய் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டார். ஸோ இத்தனை உழைப்பும் வந்து இந்த 20 நாளில் நடந்ததுங்க. இது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. நேற்று ஒரு நாள் நான் அவர் கூட போயிட்டு வந்தபோது பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு நான் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். அந்த வெயிலில் வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். சரி, ஓகே, நம்ம வந்து அது பழகின விஷயம் கிடையாது. புதுசாக ஒரு விஷயம் செய்யும்போது நம்ம வந்து டயர்டாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தினம் ஒருத்தர் இதை செஞ்சுட்டே இருக்காரு அப்படிங்கிற போது, அதுவும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 மணி நேரம் தான் நான் தூங்குறேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். அப்படி இருக்கிற போது அவருக்கு அந்த மாதிரியான எனர்ஜி எப்படி கிடைக்கிது, எப்படி இவரால் இவ்வளோ உழைக்க முடியுது அப்படிங்கிறது தான் என்னுடைய அதிமுக்கியமான கேள்வியாக இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும்,
இல்லை என் வயதினர் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அந்த உழைப்பை வந்து கற்றுக்கணும். உங்களுக்கு கட்சி சார்பாக வந்து பாஜக பிடிக்காமல் இருக்கலாம், அண்ணாமலை மேலே விமர்சனங்கள் இருக்கலாம், அண்ணாமலையை வந்து நீங்கள் உங்களுக்கு அண்ணாமலையை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னாலுமே அவரை பிடிக்காதவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஏன்னா அதுதான் வந்து அந்த திராவிட பிரச்சாரத்துடைய விளைவு. என்ன ஏதுன்னே தெரியாது, அண்ணாமலை என்ன பேசுகிறாருன்னே தெரியாது, அவருக்கு எந்தளவுக்கு ஸ்டஃப் இருக்குது, எந்தளவுக்கு அறிவார்ந்த விஷயங்கள் அவர் பேசுகிறாருங்கிறது கூட தெரியாது. ஆனால் அண்ணாமலையை கிண்டல் பண்ணுறதும் அண்ணாமலையை பற்றி வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறதும் தான் நிறைய பேர்த்தோட வேலை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து அந்த ஐடிவிங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் வந்து அவங்க பார்ப்பாங்க, அதை மட்டும்தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலுமே அவருக்கு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த உழைப்பு, அசுரத்தனமான உழைப்பு. அந்த உழைப்புக்கு வந்து கண்டிப்பாக பலன் கிடைத்தே தீரும். அதுதான் அவரும் சொல்கிறார், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இது வந்து நம்மளுக்கே தெரியும். நீங்கள் வந்து ஒரு உழைப்பை போட்டிங்க அப்படின்னா அதற்கான ரிசல்ட் வந்தே ஆகணும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும். ஸோ அந்த மாற்றம் வந்து கண்டிப்பாக இங்கே கோவையில் நடந்தே தீரும். நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அண்ணாமலை வந்து இத்தனை விஷயங்கள் செஞ்சுருக்காரு. இங்கே வந்து பொது நிகழ்ச்சிகளில் கலந்துருக்காரு, அவரே பிரச்சாரம் பண்ணுறாரு, ப்ளஸ் வந்து மற்ற வேட்பாளர்களுக்காக போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு, பிரதமர் அவரோட நிகழ்ச்சிகளை வந்து கலந்துக்கிறாரு. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் கோயம்புத்தூரில் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் போன இடங்களை விட அதிகமாக அண்ணாமலை அவர்கள் போயிருக்காரு அப்படின்னா நீங்கள் அவரோட உழைப்பை பார்த்துக்கோங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போகும். ஸோ அதனால் அண்ணாமலை அவர்களோட நேற்று நான் பயணம் போன அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொளி. உண்மையிலேயே வந்து மக்கள் தலைவன் அண்ணாமலை அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க. தலைவன் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து ஒரு அடையாளமாக இன்றைக்கி அண்ணாமலை உயர்ந்து நிற்கிறாரு. அதில் வந்து யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா வட இந்திய சேனல்கள் இவரை பேட்டி எடுக்கிற போது அவங்க கொடுக்குற பில்டப்பை மட்டும் யோசித்து பார்த்துக்கோங்க. அதுக்கான அவசியமே கிடையாது. உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா வட இந்திய சேனல்கள் இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அண்ணாமலை கிட்ட பேசுகிற போதும் அண்ணாமலை கிட்ட பேட்டி எடுக்கிற போதும் அவங்க கொடுக்குற அந்த பில்டப்பை பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே புரியும். அது வந்து ஒரு மாஸ் சினிமா காட்சியில் வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான மொமெண்ட்டு அவர் பேட்டி எடுக்கிற போது அவங்க பண்ணுறாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.